ஸ்ரீலா ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் நாகசத்தியம்மன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையத்தினுடைய நிறுவன தலைவர். 2009ஆம் ஆண்டிலிருந்து ஏற்பட்ட சிக்கன்குன்யா, டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், விஸ்வமர்ம காய்ச்சலுக்கெல்லாம் நிலவேம்பு கஷாயத்தை தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து அன்றைய தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையாரிடத்திலே அழைத்து அறிக்கை அளித்து அவர்கள் 2014ஆம் ஆண்டில் நிலவேம்பு கஷாயத்திற்கு அனுமதி அளித்தார்கள். டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு கஷாயம்தான் குணப்படுத்த முடியும் என்று அன்றைய தமிழக முதல்வராக இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரும் நமது மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிக்கைகளை கொடுத்து அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கொரோனா காலகட்டங்களிலே 2019 கொரோனா பரவன போது எந்த தடுப்பூசியும் இல்லை, உலகமே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. அந்த நேர காலகட்டங்களிலே 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது நிலவேம்பு கஷாயத்தை தமிழகம் முழுவதும் தடுப்பு மருந்தாக தருவதற்கு தமிழக அரசு என்னுடைய வாகனத்துக்கு அனுமதி கொடுத்தது. இதுபோன்று இப்போ இருக்கின்ற நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தல் பேரிலே நமது சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியம் அவர்களும் நமது செய்தி மக்கள் தொடர்பு அமைச்சர் சக்கரபாணி அமைச்சர் இவர்களெல்லாம் சந்தித்து நிலவேம்பு கஷாயத்தோட மகிமை எடுத்து வருவதன் பயனாக அவர்கள் சித்த மருத்துவத்தை அன்றைய காலகட்டத்திலே கொரோனா காலகட்டங்களுக்கு தடுப்பு மருந்தாக பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்தார்கள். அதன் பலனாக தமிழகம் முழுவதும் 5 லட்சம் பேர்த்துக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுத்துருக்கேன். இதில் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஆனால் கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு சில ஊடகங்கள் கொரோனாவிற்கு நாட்டு மருந்துக்கு தமிழக அரசு அனுமதியை அளிக்கவில்லை என்று பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா எல்லா ஊடகங்களையும் சொல்ல ஒரு சில ஊடகங்கள் பொய்யான செய்திகளை பரப்புகின்றன. அதாவது உலகமே இந்த நிலவேம்பு கஷாயத்தை குடித்த காலம் மட்டும் போய் இன்றைக்கி தடுப்பூசிகளை மட்டும் பயன்படுத்துங்கன்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அது எதுக்கு அந்த நியூஸு? இதில் எனக்கு சந்தேகம்னா ஆங்கில மருந்து மாஃபியாக்கள் இன்று ஒரு சில ஊடகங்களை விலக்கி வாங்கி நிலவேம்பு கஷாயம் மற்றும் நாட்டு மருந்துகள் அனுமதி இல்லை என்று சொன்னது எதற்காக? அப்போது இந்திய பாரம்பரிய மருத்துவமாக இருக்கின்ற சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேத மருத்துவத்தையும் மீண்டும் திட்டமிட்டு அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை மக்களிடத்தில் பரப்பி வர்றாங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஊடகம் ஒரு செய்தியை வெளியிடுது அப்படின்னும் போது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாமல் ஊடகம் வெளியிடும். அது அதிகாரப்பூர்வமான ஊடகத்தில் வெளியிடுற செய்தி அத்தனையுமே அதிகாரப்பூர்வமான செய்தியா? பொய்யான செய்திகள் எவ்வளோ செய்திகளை ஊடகங்கள் வெளியிடுறதில்ல. எல்லா செய்தியுமே அதிகாரப்பூர்வமான செய்தி. மக்களிடத்திலே குழப்பம் விளைவிக்கும்படியாக ஏன் செய்தி வெளியிடணும்? உலக சுகாதார மையம் வந்து இதை அறிவிச்சிருக்கு அப்படின்றது தான் இப்போ. அது சரி, உலக சுகாதார மையம் அறிவிச்சா அவங்க ஊருடைய சூழ்நிலை வேறு. இன்று தமிழக அரசு அங்கீகரிக்கவில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பீலா ராஜேஷ் சரி கொடுத்துருக்காங்கல்ல. 2020ஆம் ஆண்டு பீலா ராஜேஷ் ஐஎஸ் சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய அறிவுறுத்தல் பேரில் சுகாதாரத்துறை செயலாளர் நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர்னு அறிக்கை கொடுத்துருக்காங்கல்ல, எப்படி பயன்படுத்தணும் கொடுத்துருக்காங்கல்ல. தமிழக என்ன கொடுத்துருக்காங்க? அதுவாக வந்து சித்த மருத்துவ முறையில் கோவிட்டின் சிகிச்சைன்னு சொல்லி போட்டு இத்தனை பிஹெச்டி படித்தவங்க கொடுத்துருக்காங்கல்ல. எங்களை வேண்டாப்பா, நாங்கள் சாமியார். பிஹெச்டி படித்தவங்க கொடுத்துருக்காங்கல்ல நிலவேம்பு கஷாயம். இஞ்சி பூண்டு தேனுக்கும் கூட அனுமதி இல்லைன்னு சொன்னேன். இஞ்சி பூண்டு தேன் மருத்துவமாக நம்ம அன்றாட காலகட்டத்தில் சளி காய்ச்சலுக்கு பயன்படுத்துறது. தமிழக அரசு நாட்டு மருந்து அங்கீகரிக்கப்படவில்லை எப்படி பொய்யான செய்தி வெளியிடலாம்? ஊடகம் உங்கள் கையில் இருக்கிற ஆங்கில மருத்துவர்கள் பயங்கரமான சபி பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் இன்று சித்த மருத்துவத்தை ஆயுர்வேதத்தையும் மருந்துகளை பயன்படுத்தி வருகின்ற சூழ்நிலையை பயன்படுத்தி இன்று நிலவேம்பு கஷாயத்தை 15 ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்கின்ற பாபுஜி சுவாமிகள் பல்வேறு நேரங்களிலே கொலை மிரட்டல் பல்வேறு பிரச்சனை வந்தது ஊடகங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதற்கு எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. மருந்து கொடுக்கும்போது கூட போலீஸ் பாதுகாப்போடு தான் மருந்து கொடுத்தேன். என்ன காரணம்? மருந்து மாஃபியாக்கள் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவாங்க, ஊடகங்களை விலைக்கு வாங்கிடுவாங்க, அதிகாரிகளை விலைக்கு வாங்கிடுவாங்க, எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவாங்க. எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி எல்லாம் என்ன வேணால் செய்வாங்க அவங்க. ஏன்னா மருந்து மாஃபியாங்கிறது வந்து ஓல்டு லெவலில் கூடிய ஒரு பெரிய விஷயம். அதை வந்து இந்த சாதாரண சாமிஜி எதிர்த்து போராடி நிலவேம்பு கஷாய சித்த மருத்துவத்தை நான் கொண்டு வந்திருக்கேன்.